ஹலோ, வாங்க, வணக்கம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். பசங்கள்லாம் வீட்ல இருக்கிறாங்க லீவுல. அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்கலான்னு, இப்போ மதுர் வடைன்னு ஒண்ணு செய்யணும். அது ரொம்ப ஈஸி. மாவாட்டுறது, கொள்றது எதுவும் தேவையில்ல. நம்ம வீட்ல இருக்கிற பொருளுங்கள இந்த கப்ல 1 கப் மாவு எடுத்துருக்கேன். மைதா. இது அரிசி மாவு. 1 கப் அரிசி மாவுனா, இதே மெஷர்மெண்ட்ல 1/2 கப் ரவை. அதே கப்ல 1/2 கப் மைதா. 1 கப் அரிசி மாவு. ரவை 1/2 கப்பு, மைதா 1/2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு போட்டுக்கணும். இது ரொம்ப நினைச்ச நேரத்துல செஞ்சிடலாம் ஈஸியா. இதுல வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். டக்குன்னு நினைச்ச நேரத்துல செஞ்சு கொடுத்துடலாங்க. பசங்களுக்கு வித்தியாசமாவும் இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு. ஒரு சிட்டிகை எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பு. கொஞ்சோண்டு பெருங்காயம். எல்லாத்தையும் கலந்துக்குவோம். இதுல வந்து சூடா கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊத்திக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். சூடா இதுல ஊத்திட்டு தண்ணி பட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல சூடா எண்ணெய் எடுத்து சுத்தி ஊத்தி கை நீ வச்சிட போறீங்க. சூடு பட்டுடும். ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். நல்லா சூடா எண்ணெய் ஊத்திட்டு கையை வைக்காம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரிக்கணும். இப்ப இதை நம்ம வடை பழத்துக்கு பிசையணும். தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருக்கோமா. இங்க பாருங்க. இது எடுத்தா இப்படி உருண்டை வரணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு கெட்டியா இந்த மாதிரி உருண்டை விட்டுற அளவுக்கு பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு கவர் எடுத்து வச்சுக்குவோம் வடை தட்டுறதுக்கு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் காஞ்சவன கடாய் நல்லா காயட்டும். ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம். வடைக்கு ஊத்துற மாதிரி ஆயில் ஊற்றி வச்சுக்குவோம். அது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வடை மாதிரி ஆனால் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் மெல்லிசா தட்டணும். பாருங்க. இந்த உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு கவர் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு மெல்லிசா தட்டி இது வந்து பசங்களுக்கு நம்ம எப்பவுமே நார்மல் வடை செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிடுவாங்க. இது கூட கார சட்னி
ஆனியன் சட்னி சும்மாவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி சட்னி கூட வச்சுக்கினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா. சும்மாவே கூட சாப்பிடலாம், பசங்க சும்மாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல ஆன உடனே எடுத்துக்கலாமா? இதை பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் ப்ரௌனா, நல்லா மொரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதை பாருங்க, இந்த மாதிரி சுட்டுட்டா நல்லா இது பாருங்க, மொறு கிறிஸ்பியா இருக்கும். நல்லா மேலே கிறிஸ்பியா இருக்கும், உள்ள இந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்கெல்லாம் சும்மாவே சாப்பிட்ருவாங்க. நம்ம வேணா கூட சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு கிளாஸ் காஃபி வச்சுட்டு கூட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இதாங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க, சூடா இந்த மாதிரி ஒரு கப்பு காஃபியோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.